டேய் பேட் கொடுக்குறா, நானும் ஒரு மேட்ச் விளையாட்டு தரேன்டா. அதெல்லாம் தர முடியாதுடா போடா. டேய் நீங்க என்னடா பேட் தருதுங்க? சார் பேட் எடுத்து வரா. சார் பேட் கொடுங்க சார், நான் விளையாட்டு தரேன். இது பேட்மிண்டன் பேட் இல்லடா, மஸ்கிட்டோ பேட். ரிப்பேர் ஆயிட்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். நானே ரிப்பேர் பார்க்கணும் இதை. சார் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஆமா ரிப்பேர் ஆயிட்டு. சார் கொடுங்க சார், உள்ள இருக்க நான் பார்க்கணும் சார். உனக்கு பார்க்க தெரியுமா? பார்த்துக்கலாம் சார். சரி பாரு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மஸ்கிட்டோ பேட்டை டெய்லியும் நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துறோம். இப்போ இதோட ஒர்க்கிங்கை பார்க்கலாம். மஸ்கிட்டோ பேட்டை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இப்போ இதுல என்னென்ன இருக்குதுன்னா, ஒரு சார்ஜிங் போர்ட், ஒரு பேட்டரி, ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கு. அப்புறம் பேட்டரோட ஒரு மெஷ். வர ஏசி எனர்ஜியை ரெக்டிஃபயர் பயன்படுத்தி டிசியா மாத்தி பேட்டரியில ஸ்டோர் பண்றோம். அந்த பேட்டரியில இருக்க டிசி எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டா டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்ணுதுன்னா வோல்டேஜை பூஸ்டப் பண்ணுது. எந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணுதுன்னா 1000 இருந்து 2000 வோல்டேஜ் வரைக்கும் பூஸ்டப் பண்ணுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டா மிஷினுக்கு போகுது. மிஷின் என்ன நடக்குதுன்னா, கொசு வந்து மிஷினில் உட்காரும் போது கொசு ஷாக் அடிச்சு இறந்துருது. இந்த ஷாக் எந்த அளவுக்கு இருக்குன்னா மினி தெண்டஸ்டாம் அளவுக்கு இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரியோட அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். இப்போ பேட்டரியோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு 4 வோல்டேஜ் வந்திருக்கு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டும் மெசேஜ் போகிற வோல்டேஜ் வந்து எவ்வளோ வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருது. இப்போ 1000 வோல்டேஜ் வருதுன்னு சொல்கிறேன். அக்ரிமெண்ட்ஸ் ஷாக் எடுக்காதா? இதுல மொத்தம் 3 லேயர் இருக்கு. இதுல 2 அவுட்டர் லேயர், ஒரு மிடில் லேயர். இந்த அவுட்டர் லேயர்ல கழிச்சா ஷாக் எதுவும் அடிக்காது. மிடில் லேயர்ல தான் ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகுது. இந்த ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகிற இடத்துல கொசு ஹியூமன் கை நம்ம பட்டாலும் ஷாக் அடிக்கும். டேய் ஒரு பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருந்தாண்டா? 2 to 4 hours இருக்குண்டா இதோட பேட்டரி பேக்கப். ஒரு சில பேட்டரியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்கு. இதை எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, மழை ஈரப்பதம் இருக்கிற இடத்துல, அப்புறம் சின்ன பசங்க யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். பேட்டரி ஓவர் சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பேட்டில் கொசு மட்டும் இல்லை, புழுக்கள் வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பேட்டெலாம் டச் பண்ணால் அது ஷாக் அடிச்சு இறந்துடும். அப்போ மினி வில்லன்ஸ் எல்லாருமே ஃபுல் ஸ்டாப் தான். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சிறந்த முறையில் பயன்படுத்தினா சிறப்பான பாதுகாப்பு கிடைக்கும். தேங்க்யூ.